ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 288வது சிறப்பு பதிவு அகத்தியர் ஜீவனாடி கூறும் அதிரடி தகவல்கள், பார்வதி தேவியின் வராகி அவதாரம், உலக அழிவு கூறும் முருகரின் மயிலின் அகவு என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் வீரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து விவரமாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து பின்னர் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். மகான் அகத்தியர் மக்களின் நன்மைக்காக பல்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று அவரது தற்சமய ஜீவனாடி வாசகரான ஜானகிராமன் ஐயா அவர்கள் மூலம் வாசிக்க வைக்கிறார். அவரது தொலைபேசி எண் 8610738411 ஆகும். அந்த வரிசையில் இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா மற்றும் எகிப்து போன்ற இடங்களுக்கு சென்று அவர் வாசித்த ஜீவனாடி தொகுப்புகளை ஏற்கனவே வெளியிட்டு உள்ளோம். எகிப்திய பிரமிடுகளின் வாழ்நாளை நீட்டிக்கும் சக்தி பதிவு 284 அவை குறித்த விவரங்கள் உள்ளன. தற்சமயம் கைலை மானசரோவர் ஏரியில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 2025 ஈசனார் பார்வதிக்கு உரைத்த வாக்காக மகான் அகத்தியர் கூறுவதையும், அதைத் தொடர்ந்து 15/8/2025 அன்று வஜ்ர வராகி தேவி திருக்கோவில் சப்பாங்கான் கிராமம் காட்மாண்டு நேபாளத்திலும் பொதுவாக்காக மகான் அகத்தியர் ஜீவனாடியில் கூறியதையும் நாம் இப்போது பார்க்க உள்ளோம். அகத்தியர் ஜீவனாடி வாக்கு. ஈசனார் அன்னை பார்வதியிடம், அழியும் காலமாகிய கலியுகத்தில் இன்னும் எண்ணற்ற திருடர்கள் வருவார்கள். சிவ நாமத்தை கூறி ருத்ராட்சம் அணிந்து கொண்டு விபூதி பூசி ஏமாற்றுபவர்கள் அதிகரிப்பார்கள். தன் மனைவி குழந்தைகளை காப்பாற்ற வக்கில்லாதவன் என் நாமத்தை சொல்லி சாமியார் வேடம் போட்டு மக்களை ஏமாற்றுகிறான். அவரவர் பாவங்களுக்கு ஏற்ப உடனடி தண்டனைகள் கிடைக்கும். தவறான கண்ணோட்டத்தில் உற்று பார்ப்பவர்கள் பார்வை மங்கும். தவறான வார்த்தைகள் காதில் கேட்பவனுக்கு காதில் மாயமான நோய் உண்டாகும். தவறாக என் திருநாமம் உச்சரித்து பேர் வாங்கும் திருடனுக்கு பற்களே இல்லாமல் போய்விடும். அறுசுவை உணவு உண்டு மகிழ்தல் இயலாது. படைத்தவனான என்னை குறை கூறுபவன் வாழ தகுதியற்றவன். அன்பில்லாமல் செய்யும் எந்த பூஜை புனஸ்காரங்களையும் நான் ஏற்பது கிடையாது. பார்வதி தேவிக்கு அளவு கடந்த சக்திகளை நான் கொடுத்துள்ளேன். அவள் தற்சமயம் வராகி என்ற அவதாரத்தை எடுத்து நல்ல மனித குலத்தை காத்து அரக்கர் கூட்டங்களை அழித்து கொண்டிருக்கிறாள். இந்த கலியுகத்தில் குறுக்கு வழிகளில் பேராசை காரணமாக சம்பாதித்து எதை என்று புரியாமலும் எதை என்று அறியாமலும் கடைசியில் மனிதன் ஒரு நாள் திடீரென இறந்து விடுகிறான். உண்மை மற்றும் சத்தியமே என்றும் ஜெயிக்கும். தர்மத்தை கடைபிடியுங்கள், நேர்மையாக வாழுங்கள். நன்றாகத்தான் வாழுமாறு மனித இனத்தை படைத்தேன். ஆனால் மனசாட்சியோடு வாழ அவன் மறுக்கிறான். ஆகையால் பிறருக்கு தீங்கு செய்து வாழும் இந்த பிள்ளைகள் விதியின்படி அவர்களை அழித்து நான் படைத்த உயிர்களை மீண்டும் என் வசப்படுத்துவேன். எல்லை மீறி போய்விட்டவர்களுக்கு நோய்கள் வர காத்திருக்கின்றன. இன்னும் சித்தர்கள் பலர் ஓடோடி வந்து உலகை காக்கவே முயற்சி செய்கிறார்கள். தவறுகளை உணர்ந்து மனிதன் திருந்தினால் நன்மைகள் வருவது நிச்சயம் என்று கூற, அன்னை பார்வதி, தேவாதி தேவா மகாதேவா, நானும் வராகி அவதாரம் எடுத்து மக்களை காத்து ரட்சிக்கவே விரும்புகிறேன். முருகன், கணபதி, ஐயப்பன், சித்தர்கள் துணை கொண்டு நிச்சயம் குழந்தைகள் மனதை
நான் மாற்றுவேன். அது குறித்து நாம் தியானிப்போம் என்கிறார். அப்போது மகான் சித்தர் இடைக்காடர் குறுக்கிட்டு, அன்னையே, பாவங்களை சுட்டெரிக்கும் அக்னி திருத்தலமான திருவண்ணாமலையில் கூட பல தவறுகள் தற்சமயம் நடக்கின்றன. எங்கும் ஊழல், இதிலும் ஊழல். அறக்கட்டளைகள் என பலர் தொடங்கி எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மூலம் பல கோடி மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணாமலையில் ஜீவசமாதியாக இருந்தேன். இங்கு பலரும் பிறர் மனையை அழைத்து வருகின்றனர். கொலைகள் பல செய்தவன் உன் கோவிலுக்கு வருகிறான். பிறர் சொத்தை அநியாயமாக அபகரித்தவன் வருகிறான். நிச்சயம் நான் அவர்களை தண்டிப்பேன். தற்சமயம் மூக்குப்பொடியான், அதாவது மூக்குப்பொடி சித்தர் ஜீவசமாதியில் நான் இருக்கிறேன். கைலைநாதனே, கைலாய தேவியே, என்னால் அவர்களை திருத்த இயலவில்லை என்றார். அப்போது மகான் அகத்தியர் குறுக்கிட்டு, இடையனே நில்லும், அனைத்தையும் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார். அப்போது அங்கு வந்த அழுக்காணி சித்தர், மனிதனின் மனதில்தான் எத்தனை அழுக்குகள்! புத்தி கெட்ட மனிதன் புனித நீராடினால் அவ்வழுக்குகள் போய்விடும் என்று எண்ணுகிறானே. போட்டி பொறாமைகளுடன் மற்றவர்களை ஏறி மிதித்து முன்னுக்கு வர எண்ணுகிறான். அநியாயங்கள், அக்கிரமங்கள் பெருகிக் கொண்டே போகின்றன என்கிறார். மேலும் அவர்கள் பலரும் கிரிவலம் என்று அண்ணாமலைக்கு வருகின்றனர். கிரிவலம் சுற்றினால் திருமணம் ஆகுமாம், அடுத்தவன் மனைவியை அபகரிக்கலாமாம், பாவம் போகுமாம். இறையன்பை பெற வேண்டும் என்ற எண்ணமே யாருக்கும் இல்லை. ஆகவே நீங்கள் கொடுத்த வரங்களை வைத்து தவறு செய்பவர்களை நிச்சயம் நான் அடிப்பேன் என்று கூறி விடைபெற்று செல்கிறார். அதன் பின்னர் போக மகரிஷி அங்கு வந்தார். அன்னையே, தந்தையே, நிச்சயம் மனிதன் தன் பாவ கணக்குகளில் அழிந்து கொண்டிருக்கிறான். அவனை காக்க குருமந்திரம் உபதேசிக்க எண்ணுகிறேன் என்று கூறி சென்றார். அப்போது அகத்தியர், தந்தையே, தாயே, தாங்கள் நினைப்பது அனைத்தையும் முடிக்க நான் சித்தமாக இருக்கிறேன் என்றார். மேலும் மானசரோவர் ஏரியில் ரிஷி முனிவர்கள், தேவாதி தேவர்கள் நீராட வருகையில் மனிதர்கள் கூச்சலிட்டு கொண்டும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டும் நெருப்பை மூட்டிக்கொண்டும் சைனா காவலர்கள் கட்டுப்பாட்டையும் மீறி செயல்படுகின்றனர். அலைக்கடல் ஏரியில் கால் வைத்து தியானித்தாலே போதுமானது. அமைதியே அங்கு அருமருந்து என்று கூறுகிறார். இப்போது காட்மாண்டு வஜ்ரவராகி கோவில் ஜீவநாடிக்கு நாம் வருவோம். இந்த உலகத்தை காக்க வராகமூர்த்தியாக பன்றி உரு கொண்டு தன் இரு கொம்புகளிலும் தூக்கி ரட்சித்தார் மகாவிஷ்ணுவின் மூன்றாவது அவதாரமான வராகமூர்த்தி. அவர்தம் சகோதரியும் நாராயணியும் ஆன அன்னை பார்வதி தற்சமயம் எடுத்துள்ள அவதாரமே அதே வராகமுகம் கொண்ட சக்தி ரூபம். இந்த அன்னை கையில் பாசம், அங்குசம் மற்றும் ஆயுதங்கள் இருக்கும். எருது அல்லது பன்றியை வாகனமாக கொண்டவர். உதயமாக உள்ள சத்தியயுகம் தோன்றுவதற்கு முன்னுள்ள கலியுக இறுதி ராக்காலம் ஆகும். அப்போது உலகில் உள்ள அசுர சக்திகளை அழித்து நல்லோரை காப்பவராக இந்த அன்னை விளங்குகிறார்கள். வெற்றியே உருவமாக கொண்டவர்கள். தோல்வியே காணாத மாமன்னன் ராஜராஜ சோழன் போர்களுக்கு செல்லும் முன்னர் தஞ்சை பெரிய கோவிலின் முன்னிருந்த வராகி அம்மனை வழிபட்டே போர்களுக்கு சென்று வெற்றி வாகை சூடி வரலாறு படைத்தான். சப்த கன்னியருள் ஒருவராக இருந்த இவர் வடிவில் முழு சக்தி வடிவமாக சிம்ம வாகினியாக அன்னை பார்வதி தேவி அவதாரம் எடுத்துள்ளார். அகத்தியர் பெருமான் முருகர் தன் தாய் தந்தையருடன் உலக அழிவு மற்றும் அதை காப்பது குறித்து உரையாடிய இரகசிய விஷயங்களை உலக நன்மைக்காக இப்பதிவில் எடுத்துரைக்கிறார். முருகப்பெருமான் உலக அழிவுகள் நிச்சயம் என்ற பட்சத்தில் அவற்றை தடுக்க வழியுண்டா என்று கேட்கிறார். உடனே ஈசன் தேவியிடம், பார்வதி, நீ முருகனுடன் செல்வாயாக. அவனது மயில் வாகனம் எங்கெல்லாம் அழிவுகள் நிச்சயம் என்றுள்ளதோ அங்கெல்லாம் கூச்சலிடும், அதாவது அகவும். அவ்விடங்களில் இந்த கைலையின் புனித மண்ணை அங்கு வீசு. மேலும் அங்கே கால் பதித்து அவதாரமாக எழுந்தருளி ரட்சிப்பாயாக என்று அருளினார். அவ்வாறே அன்னையும் மயில் அகவிய இடங்களில் கால் பதித்து அவதாரமாக அமர்ந்தார்கள். மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தற்சமய அவதாரமான வராகி ரூபமே. மதுரை மீனாட்சி அன்னையும் வராகி ரூபமே. காசி விசாலாட்சியும்
வராகி அவதார ரூபத்தில் உள்ளார்கள். ராமேஸ்வரத்திலும் பர்வதவர்த்தினி அன்னை வராகியாகவே உள்ளார். அதேபோல் இந்த நேபாள வஜ்ரவராகி கோவிலும் அன்னை கால் பதித்த இடமே என்கிறார் தனது ஜீவநாடியில் மகான் அகத்தியர். மேலும் முருகப்பெருமான், அன்னையே, தந்தையே, நான் குடிகொண்டிருக்கும் போர்த்தலமான திருச்செந்தூரில் தற்சமயம் அதிகம் பாவம் செய்தவர்களே வருகின்றனர். ஆகவே இங்கும் தங்கள் கால் பதிக்கப்பட வேண்டும் என்று கூறி அங்கு அழைத்து சென்றார். இப்போது திருச்செந்தூர் மூலஸ்தான இரகசியத்தை பார்ப்போம். முருகப்பெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்க மறைமுகமாக அன்னை பார்வதி முருகனின் மூர்த்திக்கு பின்னால் இருந்து முருகப்பெருமானை தரிசிக்க வருபவர்களுக்கு எல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். வருவோர்க்கு பாவ வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் தீர்வதாலேயே திருச்செந்தூரில் எப்போதும் கட்டுக்கடங்காத கூட்டம் அலைமோதி வருகிறது. ஈசனும் கந்தனிடம், முருகா, நீ திருச்செந்தூரில் இருந்து மயிலேறி வந்து தன் இடத்தில் பாவக்கணக்கு அதிகம் உள்ளவர்கள் உறங்குகிறார்கள் என்று கூறுகிறாய். அதிகமாக சேர்த்து வைத்த கர்மங்கள் குறைய வேண்டி வருகின்றனர். நல்ல மனதோடு இறைநாட்டம் கொண்டவர்கள் செல்வதே அங்கு நலன் பயக்கும் என்று கூறுகிறார். மேலும் அகத்தியர், மக்கள் தங்களுக்கு செய்து கொள்ளும் பெரிய பரிகாரமே மற்றவர்களுக்காக, அவர்கள் நலனுக்காக கூட்டு பிரார்த்தனைகள், தியானங்கள் செய்து இறைவனை வணங்குவதுதான் என்கிறார். தங்கள் சுயநலத்துக்காக ஜாதகங்கள் வைத்து கேட்பவர்களை நாங்கள் எங்கள் பக்தர்களாக கருதுவது இல்லை. சுயநலமாக தனக்கு சொந்த இல்லம் வேண்டும், மனைவி அமைய வேண்டும், சொத்துக்கள் வேண்டும் என்று வேண்டுகிறவன் அழிவின் பாதைக்கு தான் செல்வான். கூட்டாக பிரார்த்தித்து உலக நலனுக்காக அனைவரும் மன்றாடினால் மட்டுமே நிச்சயமாக இறைவன் செவிசாய்த்து காத்தருள்வார் என்று உறுதிபட கூறுகிறார். மகான் அகதீசர் புகழ் வாழ்க. தேவி வராகி ஆதிசிவன் புகழ் ஓங்குக. முருகப்பெருமானின் சேவடி போற்றி போற்றி. வடிவேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் வீரவேல். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.